ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி நம்ம ரவா புட்டு பார்க்கலாமா. இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 4 போட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அஸ்கா சர்க்கரை போட்டு, அதாவது ஒயிட் சுகர் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அது தனியாக ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பழுத்த நல்ல 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்துருச்சு. இது மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கொத கொதன்னு இருக்கும். இது மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பழத்தை கொண்டுட்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதுவே நான் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். தோல் வரவே இல்லை, அந்தளவுக்கு ஒட்டி போச்சு. நீங்கள் என்ன பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. உள்ளே சீட்ஸ் இல்லாத பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு சிலது பார்த்திங்கன்னா சீட்ஸ் பெருசு பெருசாக இருக்கும். அந்த இல்லாமல் பழமாக எடுத்துக்கோங்க. பூம்பழம், சாம்பிராணி வாழை இந்த மாதிரி ரகம் எடுத்திங்கன்னா உள்ளே சீட்ஸுக்கு சின்னதாக இருக்கும். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். மற்றதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா வாழைப்பழம் மசியாது. அதனால் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பழுத்திருக்கிறதுனால நம்ம லைட்டாக அழுத்தினோம்னாவே பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளை ரவை போட்டுக்கோங்க. இது வறுத்த ரவை தான், அதனால் நான் வறுக்கலை. உங்களுக்கு ஒரு வேளை நெய் விட்டு வறுக்கிறோம் அப்படின்னா நெய் விட்டு வறுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் தண்ணி விடலை. தண்ணி விடாமையே எனக்கு வாழைப்பழமே சரியாக போச்சு. இன்னொரு கொல கொலன்னு வேணும் அப்படின்னா இன்னொரு 2 வாழைப்பழம் கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் டைட்டாக செஞ்சேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வாழைப்பழத்துலேயே அந்த ரவை ஊறணும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதனால் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்ருங்க. அந்த ரவையும் அந்த வாழைப்பழமும் நல்லா ஊறிடும். அந்த ஒயிட் சுகரில் நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இதில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சு நான் 10 நிமிஷம் போல் வச்சேன். நீங்கள் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் ரவை. இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இன்னும் கொஞ்சம் கொல கொலன்னு வேணுனாலும் இன்னும் 2 வாழைப்பழம் வேணாலும் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இதில் என்னென்னா, நான் வாழை இலையை வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். நீங்கள் பார்த்திங்கன்னா சைஸ் கரெக்டாக கட் பண்ணி நல்லா வெயிலில் போட்டிங்க அப்படின்னாவோ, அல்லது முழுசாக கட் பண்ணி கொண்டுட்டு வெயிலில் போட்டு வாட விட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் மடக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஊறுச்சு இல்லையா, அதுக்குள்ளே இப்போ நான் தேங்காய் போடுறேன். முதலையே தேங்காய் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நொதன்னு போயிடும். ரவை ஊறாது. அதனால் ரவை ஊறுனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேங்காய் கொலஸ்ட்ரால் வேண்டாம் அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரையும் அதிகமாக சேர்த்துல, சும்மா அந்த ஸ்வீட்டுக்காக தான் சேர்த்துனேன். ரொம்ப அதிகமாகவும் இதில் வாழைப்பழத்தோட ஸ்வீட் மட்டும்தான். சர்க்கரையுமே ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துனேன். அஸ்கா சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் தான் சேர்த்துனேன். இதை வாழை இலை வாட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்படியே கட் பண்ணி கொண்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டிங்க அப்படின்னா அதுவே வாடிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இலையில் எண்ணெய், சமையல் எண்ணெய் தான் நான் போட்டேன். நீங்கள் நெய் தடவுறதுனால ஓகே தான். இப்போது நீங்கள் என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் வச்சு, முக்கோணம் சேஃபில் கூட மடித்து ஒரு ஸ்டிக்கை குத்தி வச்சு கூட இது வேக வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு 2 மடி இந்த வெயிலில் வச்சதுனால பார்த்திங்கன்னா வாழை இலை எப்படி மடிச்சிங்கனாலும் மடியும். ஓகேங்களா. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தீங்கன்னா தான் அது உடையும்.
நான் நல்லா உச்சி வெயிலில் நல்லா அறுத்து காய வச்சுட்டேன். அதனால் நல்லாவே வாடிருச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன சேஃபில் மடக்கிறதுனாலும் மடக்கிக்கலாம். அல்லது அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் வாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாழை வந்து நம்ம சொன்ன பேச்சை கேட்கும். அதனால் வந்து அது மாதிரி போடுங்க. இது பார்த்திங்களா எப்படி மடித்தாலும் மடியுது. இது மாதிரி எல்லா வாழை இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு மடித்து வச்சுருங்க. நம்ம இது ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம். நான் முன்னாடியே தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தை வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இதில் வந்து வாழை இலையில் எடுத்து வச்சுட்டேன். வச்சு மடித்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சோன்னா இந்த புட்டு ரெடி. இது அம்புலின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை சேர்த்தி போட்டதுனால நான் அது வந்து ரவா புட்டுன்னே சொல்லிட்டேன். இதுக்கு யாராவது பேர் மாற்றி சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள், பேரை மாற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா ஒன்று மேலே ஒன்று அடிக்கணுங்க. அடியில் இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. மேலே ஒரு இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு நிறையா வைக்க முடியும். மேல் தட்டை வச்சு மேலே மூடுனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இலையை பார்த்திங்கனாவே தெரிஞ்சு போயிடும் வெந்துதா வேகலையான்னு. ஒன்று ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள்.